தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் 16 முதல் 23 வரை. தொடர்புக்கு 9360204777. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 19/6/2024 அருமையான ஆணி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை பிரதோஷ நாள். புதன்கிழமையும் பிரதோஷமும் ஒன்றாக வருகிறது. மாலை நேரத்தில் சிவபெருமானிடம் போய் நன்றபடியாக வணங்கிவிட்டு வாருங்கள். பிரதோஷத்தில் கலந்துக்கிறது பிற தோஷங்களை நீக்கக்கூடியது பிரதோஷம். எத்தனை தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்தை நீக்க வல்லவர் எம்பெருமான் சொக்கநாதர். வெல்லம் வாங்கிட்டு போய் கொடுங்க, பால் தேன் இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுங்க, மலர்கள் வாங்கி சென்று அர்ச்சனை செய்யுங்கள், பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க. பிரதோஷத்துக்கு வர்றவங்களுக்கு ஏதாவது சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொஞ்சம் அன்னதானமாக கொடுங்க. கொஞ்சம் ஏதாவது கேசரி இல்லைன்னா ஸ்வீட்டு பொங்கல் இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். பிரதோஷ நேரத்தில் அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு. சிவன் கோயில்களில் வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு கொடுங்க. அதே போல் உங்களால் முடிஞ்சால் டீ காஃபி என்ன வேணாலும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. பிரதோஷம் முடிந்த பிறகு அவர்கள் மனமாற உங்களை வாழ்த்தி விட்டு செல்வார்கள். பிரதோஷம் முடிந்தவுடன் நீங்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். நீங்கள் ஆதரவு இல்லாதவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த பிரதோஷ வேலையை எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடியது தான். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கணும்னு எம்பெருமான் சொக்கநாதரை வணங்கிக் கொள்ளுங்கள். நான் மலேசியாவிலிருந்து எம்பெருமான் சொக்கநாதரை வணங்கிக்கிறேன். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 6:58 வரைக்கும் துவாதசி, அதன் பின்பு திரையோதசி வளர்பிறை திரையோதசி. மாலை 5:20 வரைக்கும் விசாகம், அதன் பின்பு அனுஷம். இரவு 8:56 வரைக்கும் சித்தம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி, யோகாதிபதி கேது. அவயோக நட்சத்திரம் சுவாதி, அவயோகி ராகு. அதன் பின்பு சாத்தியம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் பரணி, யோகாதிபதி சுக்கிரன். அவயோக நட்சத்திரம் விசாகம், அவயோகி குரு. காலை 6:58 வரைக்கும் பாலவகரணம் ராகு. இரவு 7:19 வரைக்கும் கௌலவகரணம் சனி. அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கிரன். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி
காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி, 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை, 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி, 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். மயில் படுபக்ஷி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். புதிதாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தன்.